நியூஸ் வந்து டிஆர்ஏயோட நியூ டெலிகாம் ரெகுலேஷன்ஸ் 2024 அந்த ஆக்ட்ல வந்து என்ன சொல்லியிருக்காங்க, புதுசா என்னென்ன ரூல்ஸ் கொண்டு வர போறாங்க டெலிகாம் டிபார்ட்மெண்ட்ல அப்படிங்கறத பார்க்க போறோம். அடுத்து பாத்தீங்கன்னா நியூ கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட்ஸ். அதாவது வந்து இப்போ ஆன்லைன் ட்ராஜடிஸ் அண்ட் ஆன்லைன்ல வந்துட்டு நிறைய மோசம் பண்றது இதெல்லாம் வந்து நிறைய ஜாஸ்தி ஆயிட்டே போயிட்டு இருக்கு. ஸோ அதனோட ப்ரொடெக்ஷன் ஆப்ஸை பத்தி நம்ம பார்க்க போறோம். அடுத்த நியூஸ் பாத்தீங்கன்னா இந்தியாஸ் இ வேஸ்டேஜ் சர்ச் 2023 to 2024. இ வேஸ்டேஜ் அப்படின்னா நமக்கு எல்லாருக்குமே தெரியும், எலக்ட்ரானிக் வேஸ்ட். ஸோ இது வந்து நாளுக்கு நாள் எப்படி இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு, ரீசைக்கிள் பண்றாங்களா, என்ன இருக்காங்க, என்னென்ன ப்ரொசீஜர்ஸ் கொண்டு இருக்காங்க, அதையெல்லாம் பார்க்க போறோம். அடுத்த நியூஸ் பாத்தீங்கன்னா ஃபோர்த் எடிஷன் ஆஃப் ஐஎல்ஓஸ் குளோபல் எஸ்டிமேட்ஸ். அதாவது மைக்ரன்ஸோட எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட்டை பத்தி இந்த நியூஸ்ல நம்ம பார்க்க போறோம். ஸோ இன்னைக்கான ஃபர்ஸ்ட் நியூஸ் அப்படிங்கிறது TRAI-யோட நியூ டெலிகாம் ரெகுலேஷன்ஸ் 2024. அதாவது டெலிகாம் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா வந்துட்டு டெலிகாம் கன்சியூமர்ஸ்க்கு வந்து 12th அமெண்ட்மெண்ட் ரெகுலேஷன் ஆக்ட் வந்து கொடுத்திருக்காங்க. இதுபடி என்னன்னு பாத்தீங்கன்னா இது வந்து மெயினா யாருக்கு வந்துட்டு யூஸ் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பேசிக் காலிங் அண்ட் எஸ்எம்எஸ் யூஸ் பண்றவங்களுக்கு. நம்ம எல்லாருமே பார்த்திருப்போம் இந்த பேசிக் பட்டன் போன்ஸ் யூஸ் பண்றவங்க. ஸோ பேசிக் பட்டன் போன்ஸ்ல வந்துட்டு நம்ம எவ்வளோக்கு ரீசார்ஜ் பண்றோமோ அதே அளவுக்கு தான் வந்துட்டு நம்ம இப்போ வந்துட்டு நார்மல் நம்ம ஸ்மார்ட் போன்ஸ்லயும் ரீசார்ஜ் பண்ற அளவுக்கு இருக்கு. அதாவது ஸ்மார்ட் போன்ஸ் அண்ட் பேசிக் போன்ஸ் ரெண்டுக்குமே ரீசார்ஜ் லெவல் அண்ட் பிளான்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஒரே மாதிரி தான் இருக்கு. ஸோ அவங்களுக்கு ஏத்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஸோ அந்த மாதிரி இதுலலாம் வந்துட்டு அவங்களுக்கு தான் இது மேஜரா யூஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இன்னொருத்தவங்க யாருக்கு யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா செகண்டரி சிம் யூஸ் பண்றவங்க, அதாவது டியூவல் சிம் வச்சிருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் சிம்முக்கும் எஸ்எம்எஸ் அண்ட் காலிங் பிளான் போடுவாங்க, செகண்ட் சிம்முக்கும் எஸ்எம்எஸ் அண்ட் காலிங் பிளான் போடுவாங்க. ஸோ இந்த மாதிரி இல்லாம செகண்டரி சிம் யூசர்ஸ்க்கு வந்து மினிமம் பிளான்ஸ் கொண்டு வர மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு யூசர்ஸ்க்கு இந்த பிளான் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இது மெயின் ஃபோக்கஸ் இந்த டிஆர்ஏ 12th அமெண்ட்மெண்ட் ஆக்டோட மெயின் ஃபோக்கஸ் எதை பேஸ் பண்ணி அப்படின்னா எஸ்எம்எஸ் அண்ட் பேசிக் காலிங் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ நம்ம இந்நாட்டில் பார்க்கும்போது அப்ராக்சிமேட்டா 150 மில்லியன் பீப்புள்ஸ் வந்து மொபைல் சர்வீசஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் எக்ஸ்பென்சிவ் பிளான்ஸ் வச்சு யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதே மாதிரி செகண்டரி சிம் யூஸ் பண்றவங்களும் போத் ஃபர்ஸ்ட் சிம் அண்ட் செகண்ட் சிம் ரெண்டுக்குமே வந்து எக்ஸ்பென்சிவ் பிளான்ஸ் யூஸ் பண்றவங்களா இருக்காங்கன்னு சொல்றாங்க. ஸோ இதெல்லாம் இந்த நியூ ரெகுலேஷன்ஸ் மூலியமா இவங்க எல்லாருக்குமே இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது யாருக்கெல்லாம் பெரிய இம்பாக்டா இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது டெலிகாம் கம்பெனிஸ் லைக் ஏர்டெல், விஐ, ரிலையன்ஸ், ஜியோ இந்த மாதிரி வந்து 4G அண்ட் 5G ஆப்ரேட் பண்ற டெலிகாம் கம்பெனிஸ்க்கு இது ஒரு பெரிய டிராபேக்கா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டெலிகாம் கம்பெனிஸ் வந்து மெயினா எதை ஃபோக்கஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆவரேஜ் ரெவன்யூ பர் யூசர். அதாவது ஒரு யூசர் வந்து வருஷம் வருஷம் அவங்களோட ஆவரேஜ் ஒரு யூசரை பேஸ் பண்ணி அவங்களோட ஆவரேஜ் ரெவன்யூவை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ ஃபர்ஸ்ட் இயர் வந்துட்டு டேட்டா இது பண்றது, அடுத்த வருஷத்துல எஸ்எம்எஸ் இது பண்றது, அப்புறம் ஓடிடி சப்ஸ்கிரிப்ஷன் இது மாதிரி பிளான்ஸ் நிறைய இன்ட்ரடியூஸ் பண்ண யூசர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா ஓகே ஒரு 100 எக்ஸ்ட்ரா போனா பரவாயில்ல இது சப்ஸ்கிரைப் பண்ணலாம், 100 எக்ஸ்ட்ரா போனா பரவாயில்ல. அப்ப வந்து ஒவ்வொரு யூசர் வந்து வருஷம் வருஷம் என்ன பண்ணிட்டே இருப்பாங்கன்னா அமௌண்ட் இன்க்ரீஸ் பண்ணி போட்டுட்டு இருப்பாங்க. இப்ப நம்ம 2016ல வந்து ஒரு 2000 ருபீஸ்க்கு நம்ம பிளான் சப்ஸ்கிரிப்ஷன் எடுத்திருக்கோம் அப்படின்னா நம்ம இப்ப எவ்வளவுக்கு அப்ராக்சிமேட்டா எடுத்துட்டு போனா அப்ராக்சிமேட்லி 4500 எடுப்போம். ஸோ 1500 டிஃபரன்ஸ் இருக்கும். ஸோ அப்படி ஒரு யூசருக்கு 1500 அப்படின்னு பார்க்கும்போது 150 மில்லியன் யூசர்ஸ்ங்கும் போது அவங்களோட ரெவன்யூ ரொம்பவே ஜாஸ்தியா இருக்கும். இதுதான் வந்து அவங்க சொல்ல வராங்க. ஸோ இந்த புது ரெகுலேஷன் வந்து ரொம்பவே கன்சியூமர் ஃப்ரெண்ட்லியா இருக்கும். அதே மாதிரி வேலிடிட்டி இன்க்ரீஸ் பண்றது. இப்போ நம்ம 365 டேஸ்க்கு 90 டேஸ்க்கு என்ன பிளான் போடுறோமோ அந்த பிளானுக்கு பண்ற அமௌண்ட்டை வந்து நம்ம 365 டேஸ்க்கு யூஸ் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திஸ் மீன்ஸ் தட் ஒரு பிளான் எடுத்தோம்னா அது வந்து ரொம்ப லாங்கா டைம் யூஸ் பண்ற மாதிரி இருக்கும், ஃப்ரீக்வெண்ட் ரீசார்ஜ் இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி மினிமம் அமௌண்ட் ஆஃப் ₹10ல இருந்து ரீசார்ஜ் பேக்ஸ் கொண்டு வரதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த டிஆர்ஏயோட டெசிஷன் வந்து எதை பேஸ் பண்ணி இருக்கும்னு பாத்தீங்கன்னா கன்சியூமர்ஸோட சர்வே பொறுத்தும் ஸ்டாக் ஹோல்டர்ஸோட ஃபீட்பேக்கை பொறுத்தும் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இன்னைக்கு அடுத்த நியூ கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆப்ஸ். நம்ம நாட்டில் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் ஸ்கேம்ஸ் அப்படிங்கிறது ரொம்பவே ஜாஸ்தி ஆயிடுச்சு. அதே மாதிரி ஆன்லைன் ஷாப்பிங் அப்படிங்கிறதும் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. இப்போ ஒவ்வொரு வீட்லயும் வந்து மக்கள் வந்து நேரடியா கடைக்கு போய் வாங்காத விட ஆன்லைன்ல சீப்பா கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்லைன்ல வாங்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இதுல வந்து ரெண்டு விதமான பீப்புள், ஒன்னு லிட்ரேட் பீப்புள், இன்னொன்னு இல்லிட்ரேட் பீப்புள். அதாவது லிட்ரேட் பீப்புள்ஸ் வந்து எல்லா வெப்சைட்ஸ் என்னென்ன எல்லாம் பார்த்து வாங்கக்கூடியவங்க. இன்னொருத்தவங்க வந்துட்டு மொபைல்ஸ் யூஸ் பண்ண தெரியும், ஆன்லைன்ல ஷாப் பண்ண தெரியும், ஆனா எல்லா வெப்சைட்குள்ளேயும் போவாங்க, வர நோட்டிபிகேஷன் வர எல்லா வெப்சைட்லயும் போய் எல்லாத்தையும் பார்க்க முடியும். ஸோ இது மூலியமா வந்து மோசடி நிறைய நடக்குது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ இந்த கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆப் வந்து இந்த ஆன்லைன் ஸ்கேம்ஸ் எல்லாத்தையுமே வந்து கண்ட்ரோல் பண்றதுக்காக தான் வந்துட்டு லான்ச் பண்ணிருக்காங்க. ஸோ இது வந்து எப்ப லான்ச் பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நேஷனல் கன்சியூமர் டே 2024 லான்ச் பண்ணிருக்காங்க. ஸோ டிபார்ட்மெண்ட் ஆஃப் கன்சியூமர் அஃபேர்ஸ் வந்து 3 ஆப்ஸ் லான்ச் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆப் என்னன்னு பாத்தீங்கன்னா ஜஹோ கிராஹக் ஜஹோ ஆப், அடுத்து வந்து ஜக்ருதி அண்ட் ஜக்ருதி டேஷ்போர்ட், இந்த மூணு லான்ச் பண்ணிருக்காங்க. இதனோட மெயின் எய்ம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா
It is aimed at deceptive online practices like dark patterns, enhancing consumer protection and e-commerce. So e-commerce base பண்ணி இதல இருக்க dark patterns and consumer protection base இது பண்றது தான் என்னோட மெயின் எய்மா இருக்கு. So safeguarding consumer rights, consumer empowerment and digital transformation. இது மூணு தான் வந்து இதோட மெயின் எய்மா இருக்குன்னு சொல்லிருக்காங்க. So okay, மூணு ஆப் லான்ச் பண்ணிருக்காங்கன்னு சொன்னோம். So இந்த மூணு ஆப் எதுக்கு அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஜகோ கிராஹக் ஜஹா ஆப் அப்படிங்கிறது வந்துட்டு கன்சியூமர்ஸ்க்கு வந்துட்டு இ-காமர்ஸ்னா என்ன, அதோட பிளாட்ஃபார்ம்னா என்ன அப்படிங்கறத வந்துட்டு இன்ஃபர்மேஷன்ஸ் ப்ரொவைட் பண்ணக்கூடிய ஒரு ஆப். அதே மாதிரி இந்த ஆப் வச்சு அன்சேஃப் வெப்சைட்ஸ் எது எது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துக்க முடியும். அதே மாதிரி ஆன்லைன் ஷாப்பிங் வெப்சைட்ல ஏதாவது பிரச்சனை இருக்கு அப்படிங்கும்போது இது அலர்ட் கொடுக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஜக்ருதி ஆப் அப்படிங்கிறது வந்துட்டு நம்ம வந்து கம்ப்ளைண்ட் வந்து ரைஸ் பண்ண முடியும். இந்த மாதிரி இந்த வெப்சைட்ல வந்து ஸ்கேம் நடக்குது அப்படின்னு நம்மளால ஈஸியா கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்றதுக்காக தான் அந்த ஜக்ருதி ஆப். அண்ட் ஜக்ருதி டேஷ்போர்டுங்க நம்ம ரைஸ் பண்ண கம்ப்ளைண்ட்ஸ் வந்து எந்த அளவுக்கு போயிருக்கு அப்படிங்கறத பாக்குறதுக்கு தான் இந்த ஜக்ருதி டேஷ்போர்ட் ஆப்பையும் லான்ச் பண்ணிருக்காங்க. சரி, ஓகே. இந்த நேஷனல் கன்சியூமர் டே 2024 தீம் மெயினா என்னன்னு பாத்தீங்கன்னா விர்ச்சுவல் ஹியரிங்ஸ் அண்ட் டிஜிட்டல் அக்ராஸ் த டு கன்சியூமர் ஜஸ்டிஸ், அதுதான் வந்து இதனோட தீமா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அடிஷனலா வந்துட்டு நியூ கன்சியூமர் ஹெல்ப்லைன் போர்ட்டலையும் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. என்னன்னா அலன் பலவாத் NCH 2.0 லான்ச் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி நேஷனல் டெஸ்ட் ஹவுஸ் இன் குவாஹாத்தி அண்ட் மும்பைல வந்துட்டு ஆர்கானிக் ஃபுட் டெஸ்டிங் லெபார்டரி அண்ட் லோ வோல்டேஜ் விஸ்கி டெஸ்டிங் ஃபெசிலிட்டியும் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க இந்த நியூ ப்ரொடக்ஷன் இந்த நேஷனல் கன்சியூமர் டேல. இன்னைக்கான அடுத்த நியூஸ் என்ன? India's e-wastage search. ஓகே, e-wastageனா என்ன நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதாவது டிஸ்கார்டட் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் டிவைசஸ் தான் வந்துட்டு, அதாவது எந்த ஒரு எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் பொருள் வந்து இதுக்கப்புறம் யூஸ் ஆகாது அப்படின்னு நினைக்கிறோமோ அதுதான் வந்து நம்ம e-wasteன்னு சொல்லுவோம். ஸோ இந்த இந்தியாவோட e-waste ஜென்ரேஷன் அப்படின்னு பார்க்கும்போது 73% வந்து லாஸ்ட் 5 இயர்ஸ்ல இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்றாங்க. அதாவது 1.01 மில்லியன் மெட்ரிக் டன் இருந்தது 2019-20 இப்போ வந்து 1.75 மில்லியன் டன்ஸா வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு 2023-2024 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான மெயின் காஸ் அப்படின்னு பார்க்கும்போது growing யூஸ் ஆஃப் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் டிவைசஸ் சொல்லலாம். சரி, ஓகே. இந்த e-wasteல இருக்க சேலஞ்சஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் சேலஞ்ச் அப்படின்னு பார்க்கும்போது லோ ரீசைக்ளிங் வேஸ்ட், நெக்ஸ்ட் பார்க்கும்போது இன்ஃபார்மல் செக்டார் டாமினன்ஸ், அடுத்து பிரைவசி கன்சர்ன்ஸ், நெக்ஸ்ட் வந்து என்விரான்மெண்ட் அண்ட் ஹெல்த் கேர் கன்சர்ன், நெக்ஸ்ட் லேக் ஆஃப் டாக்ஸ் இன்சென்டிவ்ஸ். இதுதான் வந்துட்டு மெயின் சேலஞ்சஸா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ இந்த e-waste கண்ட்ரோல் பண்றதுக்கு கவர்மெண்ட் என்னெல்லாம் எஃபெக்ட் எடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா e-waste மேனேஜ்மெண்ட் ரூல்ஸ் 2022 அப்படிங்கறத வந்துட்டு லான்ச் பண்ணாங்க. ஸோ அது மூலியமா வந்து எக்ஸ்டெண்டட் ப்ரொடியூசர் ரெஸ்பான்சிபிலிட்டி, அதாவது எந்த ப்ரொடியூசர் வந்துட்டு அந்த எலக்ட்ரானிக் டிவைஸை தயாரிக்கிறாரோ அவரே தான் வந்து எதுக்கு ரெஸ்பான்சிபிள் அப்படின்னு கேட்டீங்கன்னா ரீசைக்ளிங் அண்ட் டிஸ்போசல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதாவது ஒரு சர்க்குலர் எக்கனாமியை உருவாக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணாங்க. ஓகே, இந்த சர்க்குலர் எக்கனாமியில இருக்க மெயின் ரோல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாடல் வந்துட்டு எவ்ரி மெட்டீரியல் இஸ் a ரிசோர்ஸ் அண்ட் நாட் வேஸ்ட், அதாவது எந்த ஒரு பொருளுமே ரிசோர்ஸா நம்ம யூஸ் பண்ணணும், வேஸ்டா யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. எதை பேஸ் பண்ணி, அதாவது நம்ம உருவாக்குற பாலிசிஸ் எல்லாமே வந்துட்டு மேனுஃபேக்சர்ஸ் என்ன பண்ணணும் அப்படின்னா ஓல்டு காம்பனன்ட்ஸை ரீயூஸ் பண்ற மாதிரி இருக்கணும். இப்ப சைனாவோட மெயின் கோல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 35% ரா மெட்டீரியல்ஸ் வந்து செகண்டரியா தான் இருக்கணும், அதாவது யூஸ் பண்ண மெட்டீரியல்ஸை வச்சேதான் வந்து அந்த ரா மெட்டீரியலை யூஸ் பண்ணி திரும்ப ஒரு பொருள் தயாரிக்கணுங்கிறது தான் சைனாவோட கோல். அண்ட் 2030 அவங்க அதை அச்சீவ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இன்னைக்கான அடுத்த நியூஸ் என்ன அப்படின்னா fourth edition of ILO Global Estimates, அதாவது இந்தியன் லேபர் ஆர்கனைசேஷன். அதாவது நம்ம நாட்டுல இருந்து வெளியில போனவங்களோட எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட்டை பத்தி தான் இதை வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இன்டர்நேஷனல் மைக்ரன்ஸ் வந்துட்டு ஒரு குளோபல் லேபர் மார்க்கெட்ல வந்துட்டு 4.7% வந்து லேபர் ஃபோர்ஸு கீழே வேலை செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அதாவது வந்துட்டு 167.7 மில்லியன் மைக்ரன்ஸ் வந்துட்டு வேற ஒரு நாட்டுல லேபரா தான் இருக்காங்க, அதாவது அவங்க போன நாட்டுல டெஸ்டினேஷன் கண்ட்ரீஸ்ல லேபர்ஸா தான் இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதுலயும் வந்துட்டு 102.7 மில்லியன் வந்து மென்னாவும் 64.9 மில்லியன் பீப்புள் வந்துட்டு உமனாவும் இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 2013 வந்துட்டு இருந்து பார்க்கும்போது இப்ப வந்து 30 மில்லியன் பீப்புள்ஸ் வந்து லேபர்ஸ்ல இன்க்ளூட் ஆயிருக்காங்க, ரைஸ் ஆயிருக்கு லேபர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே மெயினா எதை கான்சென்ட்ரேட் பண்ணி இருக்குன்னா ஹை இன்கம் கண்ட்ரிஸ். ஸோ அங்க போய் லேபரா ஒர்க் பண்ணும்போது நம்மளுக்கு இன்கம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பீப்புள்ஸும் வந்து மூவ் ஆன் ஆகுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுலயும் வந்துட்டு 68.4% வந்து பீப்புள்ஸ் வந்துட்டு டோட்டலா இருக்காங்க. அதுல 17.4% வந்து அப்பர் மிடில் இன்கம் கண்ட்ரீஸ்ல தான் வந்து இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மொத்தமா 167.7 மில்லியன் மைக்ரன்ஸ்ல வந்துட்டு 155.6 மில்லியன் வந்து எம்ப்ளாய்டாவும் 12.1 வந்து அன்எம்ப்ளாய்டாவும் இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது மூலியமா பார்க்கும்போது மைக்ரன்ஸ் தான் வந்துட்டு இங்கிருந்து
போனவங்க தான் வந்துட்டு ஹையர் அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க கம்பேர்ட் டு இங்க இருக்கவங்கள பார்க்கும்போது. அதாவது வெளியில போனவங்களாம் 7.2% வந்து வேலை இல்லாமையும், இந்தியால இருக்கவங்கள பார்க்கும்போது 5.2% வந்து வேலை இல்லாதவங்களாவும் இருக்காங்க. அதே மாதிரி வெளிநாட்டுல போன உமன்ஸ் தான் வந்துட்டு ஹையர் அன்எம்ப்ளாய்மெண்ட் லெவல சந்திக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இன்னைக்கான நியூஸ் அவ்வளவு அனலைசிஸ் அவ்வளவுதான்.